கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இந்த அற்புத நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே முதலாம் வாரத்தில் உங்களை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். ஆனால் இந்த ஆராதனையிலே ஆவியானவரை நோக்கி நாம் பார்க்கும்போது ஆவியான நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை தருவார். இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய மாதத்துல முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஆண்டவரை ஆராதித்து பாட போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற போறார். ஒரு மகிமையான காரியத்தை செய்யப்பட என் கூட சேர்ந்து எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க கரங்களை தட்டி சத்துருவின் கிரியைகளை அடியெடுத்து இல்லாம அகற்றி விட்டார். சொல்லுங்க, எதிரியான சத்துருவின் கிரியைகளை அடியெடுத்து இல்லாமல் அகற்றி விட்டார். சிலுவை உபதேசம் அது தேவ வல்லமை. 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 ஜெயம் எடுத்தா கை தட்டி இந்த புதிய மாடல ஆண்டவர் ஜெயம் எடுக்க வைத்தாரே. நமக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், அதனாலே சுகமானோம் தழும்புகளா. சொல்லு, நமக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், அதனாலும் சுகமானோம் தழும்புகளா. சுமந்துதிட்டா நம்மளவீனங்கள். சொல்ல சுமந்துதிட்டா நம்மளவீனங்கள். சுமந்துதிட்டா நம்மளவீனங்கள். ஜெயம் எடுத்தா, ஜெயம் எடுத்தா, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகா இடியவரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகா இடியவரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனானுக்கு புதிய ஆண்டுல எக்காலம் கை தட்டி ஆரவார துணியோடு கனானுக்குள்ளே இது எழுப்புதலின் நேரமல்லோ. இயேசு ராஜா காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இயேசு ராஜா காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் புதிய ஆண்டுல உடையுதே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல மதுரமாகுமே. யோராதின் நதிகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ. இயேசு ராஜா காலமல்லோ. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, ஓ நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. சொல்லு, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. உங்க ஜீவனை தந்தி உமக்கு நன்றி ஐயா. உங்க அன்பை அள்ளி தந்தி உமக்கு நன்றி ஐயா. உங்க ஜீவனை தந்தி உமக்கு நன்றி ஐயா. உங்க அன்பை அள்ளி தந்தி உமக்கு நன்றி ஐயா. முறியடித்தீரே புது வாழ்வை தந்து முறியடித்தீரே புது வாழ்வை தந்து நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஐயா. கை தட்டி நன்றி, கை தட்டி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா.
கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறாரு. உங்க சத்துருக்கு மத்தியில கர்த்தர் உங்களுக்கு புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி வழியும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று கர்த்தர் சொல்ல கையை தட்டி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, 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 நவல பலனா திவல பலனா ரமண திவலனா திவல பலனா ரமண ரமணனா ரமண திவலனா ரபல ரபலனா ரபல 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 ரபா திவல ரபல 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 ரபா திவல ரபல 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 ரபா திவல ரபல 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 ரபா ரபல 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 ரபா திவல ரபல 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 ரபா ரபல 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 ரபா திவல ரபல திவல ரபல திவல ரபல ரபா ரபல திவல ரபல திவல ரபல திவல ரபா திவல ரபல 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 ரபா ரபல திவல ரபல திவல ரபல திவல ரபா திவல ரபல 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 ரபா ரபல 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 ரபா திவல ரபல 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 ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்துல உங்க வல்லமை இறங்கினதற்காக, உங்க தயவு இறங்கினதற்காக, உங்களுடைய அபிஷேகம் இறங்கினதற்காக கோடி நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டுல ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றினீரு, உங்க வல்லமையை ஊற்றினீரு. நன்றி நன்றி எந்தன் இயேசுவே, உந்தன் அன்பு எனக்கு போதுமே. கையை மேல உயர்த்தி சொல்லாமே, என் தேவனே, என் ஜீவனே, என் வாழ்விலே நீ போதுமே. இதையும் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். இந்த புதிய ஆண்டுல எல்லாம் நல்லா பாடி ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆவியானவர் வல்லமை வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்குது. நன்றி நன்றி எந்தன் இயேசுவே, உந்தன் அன்பு எனக்கு போதுமே. கைதடி நன்றி நன்றி உந்தன் அன்பு எனக்கு போதுமே. என் தேவனே, என் ஜீவனே, என் வாழ்விலே நீ போதுமே. தேவனே, என் ஜீவனே, என் வாழ்விலே நீ போதுமே. இதையும் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். சொல்லுங்க, இதையும் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். சித்தியிருந்து என்னை தூக்கினார், கண்மலை மேல் என்னை நிறுத்தினார். செத்திலிருந்து என்னை தூக்கினார், கண்மலை மேல் என்னை நிறுத்தினார். என் தேவனே, என் ஜீவனே, என் வாழ்விலே நீர் போதுமே. தேவனே, என் ஜீவனே, என் வாழ்விலே நீர் போதுமே. வல்லமை இறங்கினதற்காக நன்றி அப்பா. தடைகளை உடைத்ததற்காக இந்த புதிய ஆண்டுல ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உங்களுடைய கரத்துல தொட்டு உங்களுடைய கரத்தின் நிழலினால் மூடுவீராக. ஆவியானவரை ஜெயம் தாங்கப்பா, ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வேதத்தின் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் நல்ல கவனிங்க, 42 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தில சிகரத்தின் மேலே ஏறி தரையிலே பணிந்து
தன் முகம் முகங்கால் பட குனிந்து தன் வேலைக்காரனை நோக்கி நீ போ. இந்த வருஷத்துல கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு, இது வரலையும் உன் கண்ணு பார்க்காதத இந்த ஆண்டுல பார்க்கும். எந்த நன்மையை காண விடாதபடி, எந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க விடாதபடி உன்னை தடுத்தானோ கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுவேன், நீ போ. இந்த வருஷம் பயப்படாத. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, பயப்படாத, தைரியமா நடந்து போ. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவான். எலியா தனக்கு புறமா குனிந்து தன் வேலைக்கார ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் நீ பார், நீ போய். வேதம் சொல்லுது, நீ இன்னைக்கு தேவச்சேரி தலைப்பு, நீ போய் பாரு, நீ வீட்டுக்குள்ள போய் பாரு. இந்த வருஷம் உன் வீட்டுக்குள்ள எண்ணெயும் மாவும் குறைபடாதையா. இந்த 2022 ஆண்டு 1வது மாதத்துல கர்த்தர் உனக்கு தீர்க்கமா முதல் நாட்டியம் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எதை பத்தி பார்க்கற, என் ஆலயத்துக்கு வந்துட்டா சமூகத்தை மட்டும் நோக்கி பாரு, உனக்கு இல்லாதவைகளை இருக்குலை போல நான் மாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டுல கலங்கி இருக்கலாம், இந்த ஆண்டுல நீங்கள் பயந்திருக்கலாம். ஆண்டு சொல்ல நீங்க போங்க, அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமா முடியும். தன் ஊழியக்காரனை நோக்கி சொல்கிறார் எலியா, நீ போய் சமுத்திர பக்கமா திரும்பி பாரு என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இதுவரையிலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்த உன் வாழ்க்கையில இந்த ஆண்டுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. எத்தனை இடத்துக்கு நீ போய் வெறுமையாய் வந்தாயே, வெறுமையாய் உடைஞ்சி வந்தாயே, நொறுங்கி வந்தாயே, அவமானப்பட்டு வந்தாயே, தலை குனிஞ்சு வந்தாயே. இந்த ஆண்டுல நீ சொல்ல போற, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு எல்லாம் கையை மேல உயர்த்தி சொல்லணும், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்ல, என் கொம்பை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நான் போகிற காரியத்துல இனி நான் வெட்கப்பட்டே போவதில்லை. வேதம் சொல்லுது, அவன் சமுத்திர முகமாய் நீ போய் பாரு. அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். எத்தனை தரம்? 7 தரம் போய் பார். எத்தனை தரம்? 7 தரம் நீ போய் பாரு. 7வது முறை இதுவரையும் காணாத ஒரு மேகத்தையும் ஒரு அற்புதத்தையும் இந்த அற்புத நேர நிகழ்ச்சியில கர்த்தர் சொல்ற, நீ போய் பாரு. வேதத்தை திருப்பி பாரு, ஜெபத்துல முழங்கால் நின்னு பாரு, உன் கண்கள் நன்மையை காணும். ஆமென் சொல்லணும். ஒரு குருடனை ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்தார்களாமா. அவர் அந்த குருடன் மேல் கண்கள் மேல் கையை வைத்து செபித்து சொன்னாராமா, மகனே நீ எதாயில காண்கிறாயா? அவன் சொன்னானாமா, தூரத்துல ஒரு நிழலை பார்க்கிறேன், இது வரலையும் உனக்கு பார்க்க கூடாதபடி உன் கண்ணை கட்டி வைத்திருந்த, உன் சரீரத்தை கட்டி வைத்திருந்த கட்டுகளை கர்த்தர் இந்த ஆண்டுல அவிழ்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்ல, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. பார்த்தாங்க பக்கத்துல, நான் இவரு சொல்ற எதை பார்த்துட்டியான்னு சொல்றான். ஆண்டவரே, இதுவரையிலும் என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல,
இப்போ ஒரு நிழலை பார்க்கிறேன், ஒரு மரத்துல இலை அசைறத பார்க்கிறேன், ஒரு மரத்தை பார்க்கிறேன், தூரத்துல ஆள் நடந்து வரத பார்க்கிறேன். எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தீர்க்கமாய் சொல்றாரு, நீ பாரு, உன் ஊழியங்களும் உன் வாழ்க்கையும் நான் வித்தியாசமாய் காண்பிக்க போறேன். எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ சமுத்திர முகமாய் போய் பாரு. அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமே இல்லைன்னு வந்துட்டாங்க. எதுவுமே தெரியல. சில கேட்டு பாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சொல்ல, நீ போ, உன் விசுவாசம் என்ற படகுல ஏறு, உன் விசுவாச வாழ்க்கையை தொடங்க. இந்த வருஷம் விசுவாசத்தில் நில்லு, ஆண்டவர் உனக்கு துணை செய்வாரையா. நீ ஆண்டவரை கேள்வி கேட்காத, ஆண்டவனுக்கு எதுவும் செய்ய சொல்லாத. நீ ஜபத்துல நின்று பாரு, உபவாச நாடுல நின்று ஜெபிச்சு பாரு. ஆண்டவர் உன் கண்ணுக்கு தெரியாத காரியத்தை இன்னைக்கு தெரியப்படுத்துவாரு. எந்த சத்ரு உன் குடும்பத்தை கட்டி வச்சதோ, இன்னைக்கு கத்தரத கட்ட புதிய ஆண்டுல முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்காரு. கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு வீட்டுக்குள்ள அழுதுன்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த புதிய ஆண்டுல 2வது நாள் யாரோ ஒருத்தர் அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நீ பயப்படாத, நீ போய் டெஸ்ட் எடு. உனக்கு அந்த வியாதி இருக்காது மகளே, அந்த வியாதி இருக்காது. ஐயா, நான் நீண்ட நாளாயா இந்த வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த வியாதியில மாட்டிக்கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தர் உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு முறை நீ போய் அந்த டெஸ்ட் எடு. உன் கத்து பையில் இருக்கிற கட்டி இல்ல. க்ளோரி. யாரோ ஒரு அம்மா தன் பிள்ளை தொலைந்து போய்விட்டானே, எல்லா இடத்தும் தேடினுமே. கர்த்தர் சொல்ல, நீ போய் தேடு, நீ கிழக்கு பக்கம் போ, அங்கே உனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பிப்பா. கிழக்கு பக்கம் நீ நோக்கி போ, உன் பிள்ளையை கர்த்தர் காண்பிப்பா, உன் பிள்ளையுடைய துணியை காண்பிப்பா, உன் பிள்ளையுடைய ரூபத்தை கர்த்தர் காண்பிப்பா. என் அன்பு தாயே, இந்த ஆண்டில கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். இப்பொழுதே கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுது. கர்த்தருடைய ஆவியான் தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளையை இழந்து விட்டு நீ அழுது கொண்டிருக்கிறாயா. கர்த்தர் சொல்றாரம்மா, கர்த்தர் சொல்றாரு, பேரோட சொல்றாரு. எலிசபெத்துக்கு யாரோ ஒரு அம்மா தன் மகனை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, 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 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. இன்னொரு சகோதரி யாரோ ஒருத்தர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பிசினஸ் தானையா, இன்னொரு முறை நீ போய் பாரு. அந்த இடத்துல ஒரு மனுஷன் மூலியமா உனக்கு நன்மை உண்டாக்க போறேன். ஒரு மனுஷன் மூலியமா நன்மை உண்டாக்க போறேன். அம்மா, நீங்க பயப்படாத. ஜனவரி முடியத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு திருமணம் நடந்து முடிக்கும். அது கர்த்தரால் நடத்தப்படும். எலியா தீர்க்கதரிசி சொன்னதை போல என் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த புதிய வருஷத்துல பேசிக் கொண்டிருக்காரு. அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்கய்யா, நாங்க அவங்கள கண்டு பயந்துட்டோம், அவங்க கேட்டதை செய்ய முடியாது, கலங்கி இருக்கிறியே. கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடியும் அவங்களோட போய் பேசு, அவங்க போய் நீ பாரு. இது பேசாத ஒரு வார்த்தைய கர்த்தர் உன்னோட பேச வைப்பார். கையை தட்டி வரலே. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
யாக்கோபு என்னும் சிறு பூச்சி பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஒரு அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை மட்டும் இந்த வருஷத்துல கைக்கொள். அப்பொழுது நல்லா தெரிஞ்சுக்க, யாருக்கு காத்துரு? நீ கர்த்தருக்கு காத்திரு. யாருக்கு? கர்த்தருக்கு நீ காத்திரு. யாருக்கு காத்துரு? கர்த்தருக்கு நீ வெயிட் பண்ணு. உன்னை ஆண்டவர் வேற இடத்துக்கு கொண்டு போறாரு. உன்னை வேற ஜாதியா கத்தர் மாத்த போறாரு. இந்த வருஷம் உன்னை அழைத்து கத்த சொல்றாரு. நீ சமுத்திரத்தை பார்த்துனாரு, அது ரெண்டா பிளந்து போய் உனக்கு வழி கொடுக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமா பேசுகிறார். உனக்கு எதிராய் நின்றிருக்கிற எரிகோ கோட்டையை போய் பாரு. அதை நீ பார்க்கும்போது அது இடிஞ்சு கீழே விடும். நீ கர்த்தருக்கு காத்துரு, அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை மட்டும் இந்த வருஷத்துல நீ கைக்கொள்ளு. அப்பொழுது அவர் பாதில நில்லு, அவர் பரிசுத்தத்துல நில்லு, வேதத்துல நில்லு, சபத்துல நில்லு. அப்போது உனக்கு கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன், சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர. கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன், சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர. சொல்லு சமூகத்தை இந்த ஆண்டுல கையை தட்டி ஆவியானவரே இருத்தல் சத்தம் என் காதில கேட்டு புட்ட மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். ரபல 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 ரபன ரபன ரபா திவன ரபல ரபன 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 ரபா ரபல திவன ரபல திவன. கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. கையை தட்டி ஆவியானவர் வல்லமை இறங்குது. நல்லா கையை தட்டி தன்னந்தனியா தானியல் போல சிங்க கவியில மாட்டிக்கிட்ட, தன்னந்தனியா தானியல் போல சிங்க கவியில மாட்டிக்கிட்ட. அபிஷேகம் உள்ள பையாயி போயில, அபிஷேகம் உள்ள பையாயி போயில கட்டி இந்த புதிய ஆண்டில் போய் பாரு. உன்னை எங்க பண்ற கத்தர் வாயை கட்டுவாரு. ராஜா சிங்க வாயை கட்டிட்டீங்க, கட்டிட்டீங்க. தன்னந்தனியா தானியல் போல, தன்னந்தனியா தானியல் போல சிங்க கதியில மாட்டிக்கிட்ட. அபிஷேகம் பையாயி போயில அபிஷேகம். ஆவியானவர் சொல்றாரு, நீ எங்க விழுந்தாலும் நீ தள்ளுண்டு போவதில்லை. நீ கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் காத்துரு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்தரித்து, நீ பூமியை சுதந்தரிக்க இந்த வருஷத்துல சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவரை உயர்த்துவார். அவர் இந்த வருஷம் கண்டிப்பா என்னை உயர்த்துவார் என்றவங்க என்னை ஒருபோது கைவிட மாட்டார். என்னை நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார். நான் எதை பார்த்து கீழே விழுந்து போடணும், என்னை கர்த்தர் சொல்ல கண்டிப்பா முழங்கால் படியிடுங்க. என்னை உயர்த்துவார்னு சொல்லுங்க, முழங்கால் படியிடுங்க. என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க, முழவிடுங்க. என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்றவங்க முழங்கால் படியிடுங்க. இந்த அற்புத நேர நிகழ்ச்சியில கர்த்தர்
கர்த்தர் உங்களை தொட போகிறார். என் ஆண்டுடைய வல்லமை இறங்குதையா, என் ஆண்டுடைய அக்னி வல்லமை இறங்குது. நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற, நீ வெட்கப்பட்டே போவதில்லை, நீ அவமானப்பட்டு போவதில்லை. காத்திரு, உன்னை கர்த்தர் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த பூமியை நீ சுதந்திரித்து வாழும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் நித்தியம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் 7:30 மணி வரை சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இது அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். சபையின் விளம்பரங்கள்: ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் நடைபெறும் மற்றும் சுகமளிக்கும் ஆராதனை மதியம் 2 மணி முதல் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் திறப்பின் உபவாச ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று காலை 10 மணி முதல் இது கிருபையின் அக்கினி அபிஷேகம் கூட்டம் நடைபெறும். எங்கள் முகவரி: பாஸ்டர் இஸ்ரவேல், சாரோனின் சபை வளாகம், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் எதிரில். தொடர்புக்கு 9712127519 மற்றும் 8098814883 6374927943. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.